வணக்கம். ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் இர்ஷாதேகா. நான் ராதிகாவின். பௌத்த வரலாற்றில் முக்கிய சம்பவங்கள் பல வப்புர நோன்மதி தினத்திலே இடம்பெற்றுள்ளன. இத்தகைய சிறப்புமிக்க வப்புர நோன்மதி தினம் இன்றாகும். பௌத்தத்தின் கட்டின சீவர மாதம் இன்று ஆரம்பமாகிறது. ஜெயஸ்ரீ மகாபோதி புத்த பெருமான் நாட்டுக்கு விஜயம் செய்வதற்காக தேவ நம்பிய திச மன்னர் உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்ட முயற்சி வப்புர நோன்மதி தினத்திலே இடம்பெற்றது. இவ்வாறான பல முக்கிய பௌத்த நிகழ்வுகள் இன்றைய நோன்மதி தினத்திலே இடம்பெற்றதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள விகாரைகளில் பிங்கம நிகழ்வுகள் இடம்பெற்றன. පිටකේ සංගායනය ඇතුළු වැදගත් සිදුවීම් රැසක් වප්පුහෝ දින සිදු වූ බව ශාසන ඉතිහාසයේ දැක්වේ. දිවයින පුරා විහාරස්ථානවල අද විවිධ පින්කම් සංවිධානය කෙරෙනවා. සෑම පුරපසළොස්වක පොහෝ දිනකම අරලියගහ මන්දිරයේ ஒவ்வொரு நோன்மதி தினமும் அலரி மாளிகையினால் ஏற்பாடு செய்யப்படும் தர்ம போதனை இம்முறையும் நடைபெற்றது. அம்மாதம் சிசிலச நிகழ்ச்சியின் 116வது தர்ம போதனையும் விதுருப்பல ஸ்ரீ பியதிச பிரிவனாவின் விகாராதிபதி சங்கைக்குரிய நுவரலியே சந்திரஜோதி අනුනායක තෙර நிகழ்த்தினார். රටවල් 54 සම්බන්ධයි මුළු ලෝකයේ රාජ්‍ය නායකත්වයට ලෝක නායකත්වයට ජනාධිපතිතුමා පත් වෙනවා. පොදු රාජ්‍ය මණ්ඩලය කිව්වම එංගලන්තය ඇතුළු සමහර දෙකක නැති වෙන්නත් පුළුවන්. ප්‍රධානින් කෙසේ වෙතත් 52ක් නියත වශයෙන් මේ රටට පැමිණේවි කියන විශ්වාසය තියෙන රාජ්‍ය නායකයන් වෙන්න පුළුවන්. ඒ නායකත්වයට පත්වීම ආසියාවේ ආශ්චර්යයේ තව ගුණයක්. ආසියාවට ශ්‍රී ලංකාවට මහනීය ගෞරවයක්. මේ ගෞරවයෙන් දුර්මත විශ්වයට බෙදී ගිය දුර්මත දුරු කරලා රටේ ජාතික සංවර්ධනය හා සාමකාමී සහජීවනයේ පිළිබඳ පණිවිඩය දේශාන්තරගත වන අවස්ථාව නිසා ශ්‍රීමත් ජනාධිපතිතුමන්ට තථාගත බුදුරජාණන් වහන්සේගේ යස භාග්‍යයෙන් ප්‍රඥා භාග්‍යයෙන් සීල භාග්‍යයෙන් එතුමන්ට ආශිර්වාදයේ වෙලා රත්නත්‍රි අනන්ත ගුණයේ බලයේ ආකර්ෂණීය වේවා. ගුණයේ ආකර්ෂණීය වී මෙලවර මහා නිකායේ අනුනායක කැප්පෙටිපොළ හේතු වේවා. இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனம் வெப் நோன்மதி தின மத வழிபாடு நிகழ்வுகளை கொடப்பெட்டிய ஸ்ரீ சுதர்சனாராம விகாரையில் இருந்து இன்று முழுநாளும் ஒளிபரப்பியது. இங்கு பல்வேறு மத நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி இலங்கை வார வழிபாட்டு மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அகண்ட தீபம் ஏற்றும் நிகழ்வு இன்று நிறைவடைந்தது. கடந்த 16ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த அகண்ட தீபம் பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் ஏற்றி வைக்கப்பட்டது. அன்று முதல் தொடர்ச்சியாக சுடர்விட்ட இந்த அகண்ட தீபத்திற்கு பக்தர்கள் தம் கைகளினால் எண்ணெய் ஊற்றி வழிபடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. செவ்வாடை அணிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமது கைகளினால் எண்ணெய் ஊற்றி அகண்ட தீபத்தை வழிபட்டனர். இன்று அகண்ட தீபம் விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் குளிர வைக்கப்பட்டு வழிபாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து அன்னதானம் இடம்பெற்றதுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருந்தனர். தமது கைகளினால் அகண்ட தீபத்திற்கு இவர்கள் எண்ணெய் ஊற்றி வழிபட்டனர். கண்டி பள்ளிகிரியில் புதிதாக வழங்கப்பட்ட காணியில் அமைக்கப்பட்ட ஸ்ரீ மாடசாமி ஆலய திறப்பு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் டிக்கிரி கொப்பேகடவ பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டார். இந்த கோவிலில் உள்ள மாடசாமி உருவச்சிலை திரைநீக்கம் செய்யப்பட்டு பூஜைகளும் இடம்பெற்றன. மத்திய மாகாண ஆளுநர் இந்த கோயிலுக்கான காணியை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரபல்ய பாடசாலை என்ற சிந்தனையை மாற்றி அனைத்து மாகாணங்களிலும் சிறந்த பாடசாலை கட்டமைப்பை ஏற்படுத்துவது அரசின் நோக்கம் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நகரத்தை போன்று கிராமப்புற சிறுவர்களும் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை கண்டுள்ளனர். தாம் அது தொடர்பாக பெருமையிடுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். ஐந்தாம் ஆண்டு புலிமை பரிசில் பரீட்சையில் ஆகக்கூடிய புள்ளிகளை பெற்ற வவுனியா மாவட்ட சிறுவர்களை இன்று அலரி மாளிகையில் சந்தித்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சிறந்த பெறுபேறு பெற்ற 45 சிறுவர்கள் இந்த குழுவில் அடங்கினார்கள். இவர்கள் சிங்கப்பூரின் சென்சுலே பௌத்த சங்கம் நடத்திய புலமை பரிசில் கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்களாவர். அந்த சங்கத்தின் தலைவர் கரததியன குணரத்ன தேரர் பாடநெறிகளை நடத்தினார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி தனது கருத்துக்களை தெரிவித்தார். ජනප්‍රිය පාසල් කියන දැන් තියෙන සංකල්පයට වඩා හැම ප්‍රදේශයකම ඊට වඩා හොඳ ඒ වගේම පාසල් පද්ධතියක් ඇති කරන්න. ඒ අවස්ථාව එනකොට අර සමත් වෙන දරුවන්ට වඩා පහසු වෙනවා. වඩා
මේ යෝග්‍ය වෙනවා තමන්ගේ ගෙදර අම්මගේ තාත්තගේ තුරුල්ලේ ඉඳගෙන අධ්‍යාපනය ලබන්න. ඉතින් ඒක තමයි අපේ බලාපොරොත්තුව. வவுனியா மாவட்ட சிறுவர்கள் நீண்ட காலத்துக்கு பின்னரே சிறந்த பெறுவர்களை பெற்றதாக தேரர் குறிப்பிட்டார். වහන්සේ පවසති. මගේ ඉස්කෝලේ තියෙන ජනප්‍රතිතුමනේ එතන ඉඳලා තමයි මෝටාර් ප්‍රහාර කරලා තියෙන අනිත් පැත්තේ හමුදා කැමේ. මගේ ඉස්කෝලේ තියෙන ඒ ඉඩම ඉඳලා මේ ළමයින්ට මං කීවා. අද අපි එතන ඉඳලා ඔබතුමාට ආශිර්වාද කරනවා කර්ණීත් මිත්‍ර සූත්‍රය සජ්ජායනා කරලා. අවුරුදු 2කමාරක්. වැඩිම ලකුණු ගත්ත වවුනියාවේ ඕදිත නෙත්මින කියන ඒ දරුවා. ඒ පුතා නැගිටින්න පොඩ්ඩක්. වවුනියාවේ ඉතිහාසයේ ජනප්‍රතිතුමනි පළවෙනි වතාවට ලකුණු 183ක්. අපේ ළමයි පහේ ශිෂ්‍යත්වයේ මෙච්චර ලකුණු ගත්තේ. ඒ නිසා ඒක සුවිශේෂී දෙයක්. ජනාධිපතිතුමා ශිෂ්‍යත්ව புலமை பரிசில் பரீட்சையில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜனாதிபதி பரிசுகளையும் வழங்கினார். வவுனியா மாவட்ட கல்வி நிலையை மேம்படுத்துவதற்கு போதுமான ஆசிரியர்களை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். அமைச்சர்களான மஹிந்த யாபா அபேவர்த்தன, சிபி ரத்நாயக்க, நிர்மல கொத்தலாவல, கல்வி பிரதி அமைச்சர் மோகன்லால் கிரேரு ஆகியோர் இங்கு சமூகம் அளித்திருந்தனர். மறுசீரமைக்கப்பட்ட பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபம் எதிர்வரும் 24ஆம் தேதி திறந்து வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற உள்ளது. பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் முக்கிய கூட்டத்தொடர்கள் பல இங்கு நடைபெற உள்ளன. பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபம் 1973ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. 4 வருட காலப்பகுதியில் நவீனமய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 200 கோடி ரூபாய் என்று பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் பந்துல ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். முக்கிய மண்டபத்தின் நவீனமய நடவடிக்கை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கென அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மின்னொளி உள்ளிட்டவற்றுக்கு புதிய தொழில்நுட்பம் சீனாவிலிருந்து பெறப்பட்டுள்ளது. தற்போது இது சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் உள்ள அனைத்தையும் கொண்டதாக அமைந்துள்ளது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பொதுநலவாய ஒன்றியத்தின் செயலாளர் நாயகம் இங்கு அரசு தலைவர்களை வரவேற்க உள்ளார். ஊடகவியலாளர்களையும் சந்திக்க உள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பொதுநலவாய ஒன்றியத்தின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா கலந்து கொள்ளும் ஊடகவியலாளர் சந்திப்பும் இங்கு நடைபெற உள்ளது. இளைஞர் தலைவர்களின் விசேட சந்திப்பும் சிரேஷ்ட பிரதிநிதிகளின் கூட்டத்தொடருடன் சம்பந்தப்பட்ட மாநாட்டுக்கான நிகழ்ச்சி நிரல்கள் பலவும் பண்டாரநாயக்க மண்டபத்தில் இடம்பெற உள்ளன. පක්ෂමැතිතුමා සහ පොදු රාජ්‍ය මණ්ඩල මහලේකම් කමලේෂ් ශර්මා මහතා සහභාගී වන මාධ්‍ය හමුවද එහි පැවැත්වේ. තරුණ නායක විශේෂ හමුව සහ ජ්‍යෙෂ්ඨ නියෝජිත සැසිය ඇතුළු සමුළුවට සමගාමී වැඩසටහන් රැසකට බණ්ඩාරනායක සම්මන්ත්‍රණ ශාලාව යොදා ගැනේ. இன்று நள்ளிரவு வரையில் பல பிரதேசங்களின் கரையோரத்துக்கு அப்பால் ஆழமட்ட கடல் பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு ஆபத்தானதாகும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலியில் இருந்து மாத்திரை ஊடாக பொத்துவில் வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதியில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு பகுதியில் அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசக்கூடும். இந்த கடல் பிரதேசம் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடும் என்பதனால் கடற்றொழில் நடவடிக்கைகள் ஆபத்தானதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கடமை அதிகாரி KD சுஜீவே தெரிவித்துள்ளார். வடமாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த 8 உறுப்பினர்கள் அலரி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் நேற்று மாலை சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். வடமாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட கந்தசாமி கமலேந்திரன், அங்கஜன் ராமநாதன், ஆராய்ச்சிலாகி தொன் தர்மபால, செனவிரத்ன, ஹனியாமிகே ஜெயதிலக, அப்பாஸ் அப்துல் ரிஃப்கான், வி தவநாதன், அகமது லெபி, ஜாசின் ஜவாஹிர், HM கிரைஸ் ஆகிய உறுப்பினர்களே சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, ரிஷாத் பதியுதீன், ரவுப் ஹக்கீம், பிரதியமைச்சர் SM சந்திரசேன, வடமாகாண ஆளுநர் GH சந்திரஸ்ரீ, வடமத்திய மாகாண முதலமைச்சர் ரஞ்சித் சமரகோன், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாட் பதூதீன் சீன வர்த்தக அமைச்சர் சேர்ந்த பலமிக்க சர்வதேச வர்த்தக பிரதிநிதி வு ஜியன் ஹோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. அமைச்சின் செயலாளர் அனுர சிறிவரத்தன் உள்ளிட்ட இலங்கை வர்த்தக திணைக்களத்தின் பிரதிநிதிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுநலவாய் ஒன்றியத்தின் தலைவர்களின் மாநாட்டை தொடர்ந்து சீனாவுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை மேற்கொள்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்பொழுது மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் ரிஷாட் பதூதீன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உடன்படிக்கையின் பின்னர் சீனாவுடனான இலங்கையின் வர்த்தக நடவடிக்கை கணிசமான அளவு வளர்ச்சி அடையும். ஆடை உற்பத்தி, கனிம மணல், காரியம் மற்றும் சுற்றுலாத்துறையில் சீனா முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் இச்சந்திப்பின் போது கேட்டுக் கொண்டார். I hope with the improvement of the infrastructure, roads, railways, 2014 ஆண்டு பொதுநலவாய ஒன்றியத்தின் விளையாட்டுப் போட்டியின் உத்தியோகபூர்வ கோல் நாளை நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக அதன் அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி லண்டன் நகரில் பக்கிங்ஹாம் மாளிகையில் எலிசபெத் மகாராணியின் பங்களிப்புடன் இடம்பெற்ற வைபவத்தின் போது இந்த கோலை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு ஆரம்பமானது. உத்தியோகபூர்வ கோல் ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, கரிபியன் தீவுகள், வட அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் அடங்கலாக 71 நாடுகளூடாக இது எடுத்துச் செல்லப்பட உள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் தூரம் 1,80,000 கிலோமீட்டர்கள் ஆகும். 288 நாட்கள் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு பொதுநலவாய ஒன்றியத்தின் போட்டி நடைபெற்ற இந்தியாவிலிருந்து கடந்த 11ஆம் தேதி உத்தியோகபூர்வ கோல் எடுத்து வரப்பட்டது. பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு பின்னர் இது நாளை இலங்கைக்கு எடுத்து வரப்பட உள்ளது. இந்த கோல் எதிர்வரும் 21ஆம் தேதி நாடு முழுவதிலும் எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் அது மாலைத்தீவுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. 2014ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகருக்கு கொண்டு செல்லப்படும் உத்தியோகபூர்வ கோல் அங்கு 40 நாட்கள் நாடு முழுவதிலும் எடுத்துச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும். 2014ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி போட்டியின் ஆரம்ப நிகழ்வுக்காக இது பயன்படுத்தப்பட உள்ளது. நடைபெறவுள்ள 20வது பொதுநலவாய ஒன்றிய விளையாட்டுப் போட்டியில் இடம்பெறவுள்ள போட்டிகளில் 4500க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளனர். யாழ்தேவி புகையிரதம் தற்போது கிளிநொச்சி வரை பயணத்தை மேற்கொள்கிறது. இந்த சேவையை ஏப்ரல் மாதமாகும் போது யாழ்ப்பாணம் வரை நீடிப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. வடக்கு தெற்கின் உறவு சின்னமாக யாழ்தேவி புகையிரத சேவை அமைந்துள்ளது. கிளிநொச்சியிலிருந்து ஆனையிரவு வரை புகையிரத பாதையின் நிர்மாணப் பணிகள் முழுமையாக பூர்த்தியடைந்துள்ளன. ஆனையிரவிலிருந்து பளை வரையிலான புகையிரத பாதையை நிர்மாணிக்கும் பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. ஏப்ரல் மாதமாகும் போது கிளிநொச்சி தொடக்கம் யாழ்ப்பாணம் வரையிலான அனைத்து புகையிரத நிலையங்களும் நிர்மாணிக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்படும். நிர்மாணப் பணிகளை இந்திய கம்பெனி மேற்கொண்டு வருகிறது. முல்லைத்தீவு பிரதேசத்தில் தற்போது நிலவும் சமாதான சூழலில் அரசினால் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய மாங்குளம் மல்லாவி வீதி 210 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. அங்கு நிரந்தர வாய்க்காலுக்காக 60 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது. மல்லாவி நகரில் கடைகள், சந்தைகள் என்பனவும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணம் நாட்டின் ஏனைய பிரதேசங்களுக்கு அமைவாக குறுகிய காலப்பகுதியில் அபிவிருத்தி செய்யப்பட்டிருப்பதாக மாகாண ஆளுநர் ரியோ அட்மிரல் மொஹா விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். தேசிய தொலைக்காட்சிக்கு இன்று வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணம் 30 வருட காலமாக LTT பயங்கரவாதத்துக்கு உட்பட்டிருந்தது. இதன் அபிவிருத்தி செயற்பாடுகள் முக்கிய சவால்களை எதிர்கொண்டிருந்தன. முதலாவதாக பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை நிலையை வலிநிலை கொண்டு வருவதாகும். சிவில் நிர்வாகத்தை நிலைநிறுத்துவது இரண்டாவது விடயமாகும். அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்வது மூன்றாவது சவாலாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தொலைநோக்கிற்கு அமைய கிழக்கின் உதயத்தின் கீழ் அடிப்படை வசதிகள் துரிதமாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டன. பல கைத்தொழிற்சாலைகள் துரிதமாக அபிவிருத்தி செய்யப்பட்டன. சுற்றுலாத்துறைக்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டது. பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலவிய காலப்பகுதியில் 25 அறைகளை கொண்டதாக அமைந்திருந்த கிழக்கு சுற்றுலா தொழில்துறை ஹோட்டல்கள் தற்போது 800 அறைகளை கொண்ட நட்சத்திர ஹோட்டல்களாக அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. பாசிக்குடா, கல்குடா, குச்சவெளி பிரதேசங்களை கொண்ட சுற்றுலா வலயங்கள் 3 முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2016ஆம் ஆண்டளவில் 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைப்பது அரசாங்கத்தின் இலக்காகும். இதற்கு கிழக்கு மாகாண அபிவிருத்தி பெரும் உதவியாக அமையும் என்று மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு நெடுங்கேணி பகுதியில் நேற்றிரவு முதிரை, பாலை, வேம்பு போன்ற மரங்களை சட்டவிரோதமாக கடத்திச் சென்ற கும்பல் ஒன்றை நெடுங்கேணி போலீசார் கைது செய்துள்ளனர்.
கடத்தப்பட்டவர்களுடைய வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக இந்த குழுவினரை நெடுங்கேணி போலீசார் வவுனியா நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கிழக்கின் உதயம் வேலை திட்டத்தின் கீழ் மண்முனையில் நிர்மாணிக்கப்படும் பாலத்தை அமைச்சர் மர்வின் சில்வா மற்றும் பிரதி அமைச்சர் வினாமிருத்த முரளிதரன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் மண்முனை கொக்கட்டிச்சோலைக்கு இடையில் இந்த பாலம் நிர்மாணிக்கப்படுகிறது. இதன் நீளம் 400 மீட்டர் ஆகும். இதற்கு 1600 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. மண்முனை பிரதேச மக்கள் இதுவரை தமது போக்குவரத்திற்காக படகு பாதை உபயோகித்து வந்தனர். இந்த பாலத்தை அமைக்க ஜப்பானிய அரசாங்கம் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுமார் 1 லட்சம் மக்கள் பெரிதும் நன்மை அடையவிருக்கின்றனர். பாலத்தின் நிர்மாண பணிகள் பூர்த்தி அடைந்து வரும் நிலையில் உள்ளது. மாணவர்களின் ஆற்றல்களுக்கு புத்துயிர் அளித்து மூவின சமூகங்களுக்கு இடையில் ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் மத ஸ்ரீலங்கா பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடமாகாண நிகழ்ச்சி திட்டம் நேற்று யாழ் வேம்படி உயர்தர பாடசாலையில் நடைபெற்றது. 20 பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். பிரஜைகளின் பொறுப்புகள், சமூக ஐக்கியம், நாட்டுப்பற்று, சமூக கலாசார மற்றும் சுற்றாடல் மேம்பாடு தொடர்பாக மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மத ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் பணிப்பாளர் திருமதி ஜானகி குரூப்பு, ஒருங்கிணைப்பாளர் வி ஸ்ரீதரன் உட்பட கல்வித்துறை அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சவுதி அரேபியாவின் நிதாவுல் ஹைராக் நிதியுதவியின் கீழ் 84 குடும்பங்களுக்கு இலவச குடிநீர் பெறுவதற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. சம்மாந்துறையில் உள்ள மாகாண சுகாதார அமைச்சின் மக்கள் பணிமனையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் எம் ஏ மன்சூர் இதற்கு தலைமை தாங்கினார். நிதாவுல் ஹைராக் அமைப்பின் பணிப்பாளர் அசஸ் காலி பிரதம அதிகாரி கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கினார். சுமார் 16 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கசினோவுக்கான அனுமதி பத்திரம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எந்த வகையிலும் வழங்கப்பட மாட்டாது என்று முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். சிலர் முதலீட்டு உடன்படிக்கை தொடர்பாக விஷமத்தனமான பிரசாரத்தை மேற்கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தென்மாகாண வர்த்தக சமூகத்தின் வைபவம் ஒன்றில் நேற்று உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தென்மாகாணத்தில் வர்த்தக சேவையை வழங்கும் பெயர் பட்டியலை வெளியிடுவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர் மாகாண வர்த்தகர்களின் தகவல்கள் அடங்கிய இணையதளத்தை ஆரம்பித்து வைத்தார். இது தேசிய தொழில்துறை அதிகார சபையின் திட்டமாகும். பெரும்பாலான குழந்தைகள் திடீர் விபத்துகளின் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதாக ரிச்வே வைத்தியசாலை பணிப்பாளர் ரத்னஸ்ரீ ஹேவகே தெரிவித்தார். பெற்றோரின் கவனியினுமே விபத்துகளுக்கு முக்கிய காரணமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வருடத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பல்வேறு விபத்துகளுக்கு உள்ளாகி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றனர். வெளியில் சிகிச்சை பெறும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பதிவாகியுள்ள விபத்துகளில் 90% தடுத்துக் கொள்ள முடியும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. பெருந்தெருக்கள், வீடுகள் மற்றும் சுற்றாடல் பகுதிகள் போன்று நீரிலும் பிள்ளைகள் விபத்துக்கு உள்ளாகின்றனர். அவர்களது அறியாமையே இதற்கு காரணமாகும். இதனால் பெற்றோர் தமது பிள்ளைகள் குறித்து எப்பொழுதும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். விபத்துக்கள் ஏற்படக்கூடிய இடங்கள் மற்றும் உபகரணங்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தடைகளை ஏற்படுத்துவதன் மூலமும் விபத்துக்களை தடுக்க முடியும். இது குறித்து பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துவது பெற்றோரின் பொறுப்பாகும். சிறிய தவறுகள் காரணமாக சில குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் சிலர் வாழ்நாள் முழுவதும் ஊனமுற்ற நிலைக்கு உள்ளாவதாக ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். இலங்கை கிரிக்கெட் அபிவிருத்தி குழாம் அணிக்கும் இலங்கை ஏ அணிக்கும் இடையிலான 4 நாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இந்த போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் நிறைவடைந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அபிவிருத்தி குழாம் அணி முதலாவது இன்னிங்ஸிற்காக சகல விக்கெட்டுகளையும் இழந்து 265 ஓட்டங்களை பெற்றது. லஹிரு திரிமான ஆட்டமிழக்காது 96 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சின் போது நுவான் பிரதீப் 52 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இலங்கை ஏ அணி தனது முதலாவது இன்னிங்ஸின் போது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 449 ஓட்டங்களை பெற்றது. தினேஷ் சந்திமால் 162 ஓட்டங்களை பெற்றார். சிகுகே பிரசன்ன 67 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இரண்டாவது இன்னிங்ஸின் போது இலங்கை கிரிக்கெட் அபிவிருத்தி குழாம் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 276 ஓட்டங்களை பெற்றது. நிரோஷன் திக்வெல்ல பெற்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை 94 ஆகும். ஹஷான் பிரியஞ்சன 20 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 94 ஓட்ட வெற்றி இலக்காக 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்த இலங்கை ஏ அணி வெற்றியை தனதாக்கிக் கொண்டது.
வணக்கம்.